எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி எஸ்எஸ்பியோட ஆல்ரெடி எஸ்எஸ்பிக்கு ட்ரெயின்மேன் வேகன்சி போட்டிருந்தாங்க. எஸ்எஸ்பியோட இப்போ புதுசாக வேகன்சி என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாஃபுக்கு வேகன்சி போட்டிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னா எஸ்எஸ்பியில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப், நீங்கள் மெடிக்கல் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ஜாப், ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வேகன்சி பற்றி முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன், என்ன கோர்ஸ் படிச்சிருக்குங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் 2 போஸ்டிங்குமே எடுக்கிறாங்க. மெடிக்கல் கேடர் ரெக்ரூட்மெண்ட் 2026 இந்த போஸ்டிங்கு. கிட்டத்தட்ட 76 போஸ்ட்டு இதில் வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. 76 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது விரிவாக பார்ப்போம். மொத்தம் வந்து இதில் வந்து டேட் வந்து உங்களுக்கு வந்து 21 மார்ச் வந்து ஓப்பனிங் டேட்டு. க்ளோசிங் டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மே லாஸ்ட் டேட், அதோட டேட் க்ளோஸ் ஆகுது. அதுக்கு மே லாஸ்ட் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் ஆள் எடுக்காங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து லேபரட்டரி அசிஸ்டண்ட், அதுக்கு மொத்தமாக 30 வேகன்சி எடுக்கிறாங்க. ரெண்டாவது ஹெட் கான்ஸ்டபிள் பிசியோதெரபிஸ்ட் அசிஸ்டண்ட், அதுக்கு மொத்தம் வந்து 12 வேகன்சி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து நர்சிங் அசிஸ்டண்ட், மெடிக்கல் கேர், இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து மொத்தம் 34 வேகன்சி. டோட்டலாக வந்து 76 வேகன்சி மொத்தம் எடுக்கிறாங்க. இதில் ஏதாவது நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய பாசிபிள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது சேலரி வந்து சேம் தான். 7th பே கமிஷன் எவ்வளோதோ பேசிக் பே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஹெட் கான்ஸ்டபிள்னால இது பேசிக் பே வந்து கொஞ்சம் 21 எல்லாத்துக்கும் வரும். இது கொஞ்சம் கூட வருது. எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 25,500 பேசிக் பே வருது. அதுபோல் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கிட்டத்தட்ட 81,100 அது லாஸ்ட் வரைக்கும் சொல்லி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு எப்பவும் போல தான் 21,700 வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், ஹெட் கான்ஸ்டபிள் லேப் அசிஸ்டன்ட் வந்து 18லேருந்து 27 வயசு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் உங்களுக்கு எப்போ போல ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிஎஸ்சிக்கு 3 வருஷமும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறீங்க. இதில் என்ன படிச்சிருக்கணும் இதில் வந்து உங்களுக்கு 12th முடிச்சு 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 1 இயர் கோர்ஸில் வந்து பயாலஜி கம்பல்சரி படிச்சிருக்க சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் மினிமம் 1 இயர் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கோர்ஸ். இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மினிமம் 1 இயர் வந்து ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் பிசியோதெரபிஸ்ட் அசிஸ்டன்ட், இதுக்கு சேம் ஏஜ் தான். 18லேருந்து 27 வயசு அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன கேட்குறாங்க, 12th கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் மினிமம் 1 இயர் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் மெடிக்கல், அது கேட்டிருக்காங்க. இது 18லேருந்து 27 வயசு வரைக்கும் சேம் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு 10th கிளாஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு. நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. எல்லாருமே கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது வந்து மினிமம் வந்து ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, ஆம்புலன்ஸில் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, வேலை செஞ்சுருக்கீங்க, இல்லை ரெட் கிளாஸ் சொசைட்டியில் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் வந்து 1 இயர் நர்சிங் அசிஸ்டண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இதுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதுதான் மெயினான ட்ரேடு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து ரன்னிங் டெஸ்ட் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 1.6 கிலோமீட்டரு பசங்களுக்கு 6 நிமிஷம் 30 செகண்ட், பெண்களுக்கு வந்து 800 மீட்டர் 4 நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்கள் கான்ஸ்டபிளாக இருந்தீங்க அப்படின்னா 4.8 கிலோமீட்டர் 24 நிமிஷம் ரன்னிங் பாஸ் பண்ணணும். பெண்களாக இருந்த அப்படின்னா 2.5 கிலோமீட்டர் 2.4 கிலோமீட்டர் 18 நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இதுதான் கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 165 ஜென்ஸுக்கு, லேடிஸுக்கு 155 கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க ஹைட் லெவலில் பார்க்கும்போது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சியை பொறுத்தவரை மொத்தமாக 76 வேகன்சி. இந்த 76 வேகன்சியுமே நீங்கள் ஆல்ரெடி பேராமெடிக் கோர்ஸில் வந்து நீங்கள் மொத்தமாக வந்து மெடிக்கல் ஸ்டாஃபு, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, லேப் அசிஸ்டண்ட்டு, ஸ்டாஃப் நர்ஸு அப்படின்னு சொல்லி பல வேகன்சி எடுப்பாங்க. சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப், எங்கேயுமே வெளியே போக வேண்டியதில்லை. ஹாஸ்பிட்டல் கம்போஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டியூட்டி செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை தான். எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி மெடிக்கல் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஜாப் கிடைக்கும். ரொம்ப இன்டீரியரில் அவுட்டரில் போடுவாங்க, ரொம்ப காட்டுப்பகுதியில் போடுவாங்க. மிலிட்ரி ஃபோர்ஸ்னால ரொம்ப அவுட்டரில் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. எல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சென்னை, பெங்களூரு, மும்பை,
டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போடுவாங்க. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் வந்து மெயின் ஜிசியில் தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும். நீங்கள் பட்டாலியன் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப காட்டு காட்டு பக்கம் ஹில்ஸ் பக்கம் ஏரியா போயிட்டீங்க அப்படின்னா ஜிடியில் இருக்கவங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ் முடிச்சு அவங்களே வச்சிருப்பாங்க. டாக்டர் வெளிலேருந்து வருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி டேரெக்டாக நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் சிட்டிக்கு நம்ம உள்ளே தான் கொடுப்பாங்க. ஏன்னா பட்டாலியனில் ஏதாவது பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அடிபட்டுருச்சுன்னா மெயின் சிட்டிக்கு தான் கூப்பிட்டுருவாங்க அந்த பேஷண்ட்டை, அந்த சிப்பாயை. அதனால உங்களுக்கு டியூட்டி வந்து மெயினாக வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப ஈஸியான டியூட்டி தான். அதனால் இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது மெடிக்கல் கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான நியூஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.